அது நானே நினைச்சிருந்தேன் ரெண்டும் ஒரே விஷயம்னு. அது இன்னும் இப்பதான் எனக்கு தெரியுது அது ரெண்டு வேற வேற அப்படிங்கறத. ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் வந்து ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து ரெண்டாவது மீட்டிங் நான் உதவி இல்லாம அதே மாதிரி எங்களுக்கு வேறொரு உலகத்துக்கு எங்களை சார் கூட்டிட்டு போனாரு. அதுல 4 உரிமைகள். அந்த 4 உரிமைகளை பெற்றுக்கிட்டு நாங்க எப்படி இன்னொரு உலகத்துல நாங்க எப்படி வாழ ஆசைப்பட்டோம். ஆனா ஆசைப்பட்ட பிறகு ஏதோ ஒரு சமிஞ்சையோ இல்லாட்டி ஒரு ஒளியினால எங்களுடைய உரிமைகளை நாங்க விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நாங்க ஆளானோம். பட் ஏன் விட்டு கொடுக்கிறோம், ஏன் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறத அந்த இடத்துல எங்களுடைய சுயநலவை இழந்துட்டோம். அப்ப அங்கன்னா அதிகாரம் எங்களுக்கு தலை தோங்கும் போது எங்க அடுத்தவர்களுக்கு மதிப்பளிப்பதையோ இல்லாட்டி சுயமரியாதையோ நாங்கள் அந்த இடத்துல இழந்துக்க கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு உருவாக்கி இருக்கோம். அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கோம் எங்களுடைய சமூகத்துல. இவ்வளவு காலமா இவ்வளவு வேலைகளை செஞ்சிருந்தாலும் அந்தரங்கமான இந்த பாலியல் விடயங்களை நேரடியா தொடர்பு பட்டு பேசினது இல்ல. இப்படியான ஒரு கலந்துரையாடல் முறையில் எங்கள்கிட்ட இருக்கிற வெளிப்பாடுகளும் எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளையும் அதை எப்படி தீர்த்துக்கணுங்கிற ஒரு தீர்த்துக்கிற ஒரு படிப்பினை இணைய பொறுத்தளவுல இருந்துச்சுன்னா சில நேரத்துக்கு சரி. இந்த 3 நாள் ட்ரைனிங்ல நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு சொன்னா, நம்ம மாறாத வரைக்கும், நம்மள மாத்திக்காத வரைக்கும் யாரையும் மாத்த முடியாது. அதுதான் உண்மையான ரீசன். அப்ப நம்மள இருந்து தான் மாற்றம் உருவாகணும் அப்படின்னு சொல்லி முதல் விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்னு, ஒரு அநியாயம் நடக்கிறப்போ நம்ம மாறிட்டோம் ஆனாலும் அநியாயம் நடக்குது அப்படின்ட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம அதுக்கு எதிரா நம்ம கேள்வி கேட்கணும், குரல் கொடுக்கணும். நம்ம ஒரு ஆளுங்களுக்குள்ள கேள்வி கேட்கிற நேரம் நம்மளோட இன்னும் 2 பேர் சேருவாங்க, அப்புறம் 3 பேர் சேருவாங்க. அதனால நம்ம யாரை எதிர்பார்க்க தேவையில்ல, நம்மளுக்கு தோணுதா நம்ம கேள்வி கேட்போம்.